கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில், 5th Sunday after the Easter, நாம் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து தியானிப்போம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் அவர் மனிதனாக மனிதர்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்த போது அவரை யாரும் கர்த்தர் என்று அழைக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எல்லாருமே இயேசு என்று அழைக்கவில்லை. எப்படி அழைக்கிறாங்க? கர்த்தர் என்று அழைக்கிறார். அதான் வித்தியாசம். இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இயேசு என்று அழைக்கப்பட்டார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி அழைக்கப்படுகிறார்? கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். தேவன் என்று அழைக்கப்படுகிறார். தேவனுக்கு சமமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அதை பரிசுத்த மார்க்கு தனது நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 19 இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. ரோமர் 8:34. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்துவ சபை கிபி 29 அல்லது 30 பெந்தேகோஸ்தே நாள் அன்று இந்த உலகத்தில் தோன்றின. அந்த கிபி 29-30 கிறிஸ்துவ சபை தோன்றின பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அவங்க அறிவித்தாங்க. ஆனா அந்த 12 பேர் அறிவித்ததுனால இந்த உலகம் முழுவதும் எப்படி அவ்வளவு சீக்கிரமா சுவிசேஷமாக்கப்பட்டது? அல்லேலூயா. இப்ப நான் விஜயை பற்றி நான் சொன்னேன் பிரசங்கத்துக்கு முன்னால். ஒரு விஜய் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் சென்று எல்லா ஊர்களுக்கும் சென்று அவரால் பிரசங்கம் பண்ண முடியுமா? தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. இல்லை. அதனால அவருக்கு பதிலாக அவருக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக ஒரு நண்பர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். ஏறத்தாழ 34,000 வாட்ஸ்அப் குரூப்புகள் விஜய்க்காக பிரச்சாரம் செய்தன.
அல்லேலூயா. எத்தனை வாட்ஸ்அப் குரூப்புகள்? 34,000 வாட்ஸ்அப் குழுக்கள். தினந்தோறும் பல தடவைகள் விஜய்க்காக பிரச்சாரம் செய்தன. ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், த்ரெட்டில், இன்னும் எந்தெந்த விதத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம பார்வைக்கு அவர் ஒருத்தர் தான் பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க? ஆமாம், லட்சக்கணக்கான பிரச்சாரம் நடைபெற்றிருக்கிறது. அதனால்தான் எம்ஜிஆருக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததோ அதை விட அதிகமான கூட்டம் விஜய் பிரசங்கம் பண்ணுற இடத்துல, தேர்தல் பிரச்சாரம் பண்ண இடத்துக்கு வந்ததாக நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, அவர் இல்லைன்னா எம்ஜிஆர் நிறைய பேர் கேட்டாங்க திரைப்பட நடிகர்கள். உண்மையிலே அவர் எம்ஜிஆரை மிஞ்சிட்டாரு. கிரவுடு புல்லர், ஜனங்களை சேர்க்கறதுல எம்ஜிஆருக்கு நிகராக எம்ஜிஆரையே அவர் என்ன பண்ணிட்டாரு? மிஞ்சி விட்டாரு. அதே மாதிரி அவர் ஜெயலலிதா மாதிரியும் ஒரு திறமையான ஆட்சி அவரால் கொடுக்க முடியும் எதிர்பார்க்கிறோன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார். ஸோ இன்றைக்கி தான் அவர் பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி ஏற்று ஒரு 6 மாதம் பொறுத்து தான் அவருடைய பதவி எப்படி இருக்கும், ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு கிறிஸ்துவ சபையின் போதகராக நான் விரும்புறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவருடைய ஆட்சியில் வலதுசாரி கட்சிகளால் பாதிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவ சபைகள் வலதுசாரி கொள்கை உடையவர்களால் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு அவர் கிறிஸ்துவ சபைகளுக்கு ஒரு நல்ல ஆதரவை அவர் கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜபமும் நான் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதை நான் ஏன் இங்க சொல்றேன்னா, பிஷப் ஸ்டீஃபன் நீல், ஸ்டேவான் நீல் என்கிற ஒரு பேராயர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நியூ டெஸ்டமென்ட் தியாலஜி, புதிய ஏற்பாட்டு இறையியல் அறிஞர். அவர் எழுதின ஒரு அருமையான புக்கு ஜீசஸ் த்ரூ மெனி ஐஸ். அவர் எழுதின புக்கு பேர் நியூ டெஸ்டமென்ட் தியாலஜி, தியாலஜி ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட். இயேசுவை பலர் எவ்விதம் பார்க்கிறார்கள்? ஜீசஸ் த்ரூ மெனி ஐஸ். மத்தேயு எப்படி பார்க்கிறாரு, மார்க்கு எப்படி பார்க்கிறாரு, லூக்கா எப்படி பார்க்கிறாரு, யோவான் எப்படி பார்க்கிறாரு, பவுல் எப்படி பார்க்கிறாரு, பேதுரு எப்படி பார்க்கிறாரு, யோவான் எப்படி பார்க்கிறாருன்னு அவர் அந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு. வண்டர்ஃபுல் புக். அந்த புக்கெலாம் என்னால் இப்போ தேடி கண்டுபிடிக்க முடியாது, நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம அந்த அடிக்கடி மாறி மாறி வந்ததுனால எல்லா புக்கையும் அட்டடப்பாவில் போட்டு எல்லாம் கட்டி சில்லட்டப்பை ஒட்டி நீங்கள் எடுத்து எங்கே வச்சுட்டீங்க? மேலே வச்சுட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு புக்குன்னாக்கா உடனே என்னால் என்ன பண்ண முடியல, ரெஃபர் பண்ண முடியல. அதுக்காகவே ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு இடத்த கொடுத்து சர்ச்சுக்கு இடம் வாங்கி சர்ச்சை கட்டி அங்கே ஒரு பைபிள் காலேஜ் இப்போ கட்டி இந்த லைப்ரரி ரேக்கெலாம் வாங்கி இருக்கிற எல்லா புக்கையும் அடுக்கி வச்சாவே போதும். நமக்கு தேவைப்படும் போது அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணணும். அந்த ஸ்டேவான் நீல் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் தான். அவர் இங்கிலாந்துலேருந்து வந்தவர். ஸ்டீஃபன் நீல், தமிழில் ஸ்டேவான் நீல். அவர் எழுதின புக்கெலாம் சிஎல்எஸ்ல ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. நான் சின்ன பையன்னா 1வது 2வது 5வது படிக்கும்போது அந்த புக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் சித்தப்பா அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வருவார். ரிட்டையர் ஆசிரியர். அந்த ஸ்டேவான் நீல், ஸ்டீஃபன் நீல், பிஷப், நியூ டெஸ்டமென்ட் தியாலஜியன், புதிய ஏற்பாட்டு இறையியல் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் 12 சீடர்கள் மட்டும் போயிட்டு
உலகம் எங்களும் சுவிசேஷத்தை பரப்புனாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. துவக்க காலத்தில் கிறிஸ்துவ சபையினுடைய போதனைகள், சுவிசேஷம், நற்செய்தி எப்படி பரவணுதுன்னா முக்கியமாக 2 காரியம் அவர் சொல்கிறார். ஒன்று, சபை ஆரம்பித்த காலத்தில் நிறைய அடிமைகள் சபைக்கு வந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உலகத்தில் 3இல் 2 பேர் அடிமைகள். ஒரு ஊரில் 3 பேரை கூப்பிட்டீங்கன்னா அதில் 2 பேர் என்னவா இருப்பாங்க? அடிமைகள், ஸ்லேவ்ஸ். ஷார்ட் போட மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க. அவங்க உடம்புலாம், முதுகுலாம், முகத்தெல்லாம் கீரல்கள் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன், இந்த அடிமை யாருக்கு சொந்தம் என்று. அந்த அடிமைகள் ரொம்ப மனிதத்தன்மை இல்லாமல் ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. பயங்கர சித்திரவதைகள் மத்தியில் அவங்க வாழ்ந்தாங்க. கோ வேடிஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் 1951 வந்தது. கோ வேடிஸ், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி. அந்த படத்தில் ஒரு வீட்டு எஜமான் தனக்கு கீழ்ப்படியாத, தான் சொல்கிற வேலையை செய்யாத அடிமைக்கு உடனே பெரும்படி கொடுப்பான், ஆர்டர் பண்ணுவான், 10 அடி அடிங்கன்னு. உடனே அங்கே இருக்கிறவங்க அந்த அடிமை முதுகில் என்ன பண்ணுவாங்க, ஒரு நீளமான ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அந்த கோலால் 10 அடி அடிப்பாங்க முதுகு. உடனே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. கோ வேடிஸ், QUO, கோ வேடிஸ், BADIS, கோ வேடிஸ். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பிராங்க்லின் ஜே பாலசுந்தரம், அவர் டாக்டர், ப்ரொஃபஸர், UTC பெங்களூரில், ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. வேலூர்கார் தான், நம்ம தமிழர் தான். அவர் தான் எங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி டீச் பண்ணார். ரொம்ப அருமையாக டீச் பண்ணார், வண்டர்ஃபுல். அவர் தான் சொன்னார், நீங்கள் இந்த ஏன்ஷியன்ட் டைமில் கிறிஸ்டியானிட்டி எப்படி இருந்தது, கிறிஸ்துவ மதம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோ வேடிஸ் என்ற படத்தை பாருங்க. அல்லேலூயா. ஸோ இந்த பிஷப் ஸ்டீஃபன் நீல் சொல்கிறார், ஸ்டேவான் நீல் என்ன சொல்கிறாருன்னா, சபை உருவான காலத்தில் அப்போஸ்தலர்கள் போய் பெரிய பெரிய மீட்டிங்கில், சந்தை வெளிகளில், ஜபாலயங்களில் அவங்க இயேசுவை பற்றி பேசுகிறது உண்மைதான். அந்த பிரசங்கத்தை கேட்டு தான் உலகமே கன்வெர்ட் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அந்த சபைக்கு வந்ததில் அடிமைகள் நிறைய பேர் கிறிஸ்டின் ஆயிட்டாங்க. முதல் நூற்றாண்டில் அடிமைகள் நிறைய பேர் எங்க வந்துட்டாங்க, கிறிஸ்துவ சபைக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த பிலமோனுக்கு பவுல் கடிதம் எழுதுவார். அதில் ஒனேசிமோன் ஒருத்தன் தப்பிச்சு ஓடிடுவான், ஒரு அடிமை. அல்லேலூயா. அவனை ரட்சிப்புக்கள் கொண்டு வந்து கிறிஸ்டின் ஆக்கி அவங்ககிட்டே லெட்டர் எழுதி பிலமோனுக்கு அவர் கொடுத்து அனுப்புவார். ஒரு அடிமை எஜமானை விட்டு ஓடி போயிட்டா அவனுக்கு மரண தண்டனை. ஒரு அடிமை எஜமானை விட்டு ஓடி போயிட்டா மரண தண்டனை, மற்றவர்களுக்கு பயம் வர வைக்கிறதுக்காக. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாரு, அவனை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து கிறிஸ்டியன் ஆக்கி திரும்ப அவன் எஜமான் பிலமோனுக்கு அனுப்புகிறாரு. இவனை இவன் ஏதாவது திருடிட்டு போயிருந்தா அதை நான் உனக்கு கொடுக்குறேன், இவனை நமது கிறிஸ்துவ சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் அடிமைகளை அடிப்பாங்க, உதைப்பாங்க, துன்புறுத்துவாங்க, சாகடிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கிறிஸ்டின் ஆன பிறகு அந்த அடிமையை அந்த சபை மக்கள், சபை போதகர் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, தங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த அடிமைகளுக்கு அன்பு கிடைச்சது, ஆதரவு கிடைச்சது, இரக்கம் கிடைச்சது. அவங்க எஜமான்கள் அவர்களை
ஒரு இன்ஹியூமனாக மனித தன்மையற்ற முறையில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சக சகோதரரா கிறிஸ்துவ விசுவாசியா அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அடிமைகள்லாம் போய் அங்கே மற்ற அடிமைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லி நிறைய அடிமைகள் சபைக்கு வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா சொல்லாமா? ஸோ யூதர்கள் கிறிஸ்தவங்கள் ஆனாங்க, புறஜாதிகள் கிறிஸ்தவங்கள் ஆனாங்க, அந்த அடிமைகளும் கிறிஸ்தவங்கள் ஆனாங்க. சுவிசேஷம் அதிகமாக பரவினாங்க. ஸ்டீபன் நீல் சொல்லக்கூடிய ரெண்டாவது கருத்து என்னன்னா, அந்த காலத்தில் ஒட்டகங்கள் மேலே கேரவன், அந்த காலத்தில் ஒட்டகங்கள் மேலே கேரவன்னா அந்த ஒட்டகங்கள் ஒரு 20 ஒட்டகங்கள் 30 ஒட்டகங்கள் லைனாக அந்த வியாபார பொருட்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அவங்க அந்த பாலைவனத்தில் நடந்து எகிப்தில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாலைவனத்தை தாண்டி ஈராக்குக்கு போவாங்க, ஈராக்கில் இருந்து ஈரானுக்கு போவாங்க. அல்லேலூயா. ஸோ திரும்ப ஈரான்ல இருந்து ஈராக்குக்கு வந்து திரும்ப அங்கேருந்து எங்கே போவாங்க, சிரியாவுக்கு போய் அங்கேருந்து திரும்ப பாலஸ்தீனம் கானான் தேசம் வழியாக திரும்ப எகிப்துக்கு வருவாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க. இந்த ஒட்டகத்தின் மேலே டிராவல் பண்ணக்கூடிய பயணம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நிறைய பேர் கிறிஸ்டின் ஆனாங்க. அல்லேலூயா. இப்போ இங்கே எப்படி நம்ம அண்ணாச்சிங்க பெரிய பெரிய கடை வச்சிருக்கிறவங்களாம் கிறிஸ்டின் ஆனா நீங்கள் சந்தோஷ் கடைக்கு போங்க, அல்லேலூயா, அங்கே ஆண்டவருடைய வசனம்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. கரெக்ட் தானம்மா? பைபிள்லாம் விற்பாங்க. ஏன்னா அவங்க பை பர்த் கிறிஸ்டியன். ஸோ அந்த கிறிஸ்துவ கடையில் ஆண்டவருடைய வசன போர்டு எல்லாம் இருக்கும், பைபிள்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு கிறிஸ்துவ கடையிலேயே எப்படி இருந்தாக்கா ஒரு 100 கிறிஸ்துவ கடை இருந்தால் எப்படி இருக்கும், எல்லா பைபிள் வசனம் கிறிஸ்டின் கேலண்டர்லாம் தொங்கும். அப்போ அந்த கடைக்கு வரக்கூடிய இந்துக்களோ முஸ்லீம்களோ என்ன பண்ணுவாங்க, அதை பார்ப்பாங்க. ஒரு நாள் கிரி எங்கள் மகன் குளத்திற்கு கூட்டு போனேன், ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கிறது. அது ஒரு முஸ்லீம் கடை, ஞாபகம் இருக்கா? அந்த முஸ்லீம் கடையில் பாருங்க, முஸ்லீம் கைப்பிரதிகள்லாம் வச்சிருக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணி, ரொம்ப அழகா. நம்ம எப்படி கிறிஸ்டின் கடையில் பைபிள் வச்சிருக்கிறோமோ, வசன போர்டு வச்சிருக்கிறோமோ, அது மாதிரி குளத்தூரில் முஸ்லீம் கடையில் என்ன இருக்குதுங்க, ட்ரெஸ்ஸஸ் விற்கிற கடையில் கைப்பிரதிகள், ரொம்ப ஆர்ட் பேப்பரில் பிரிண்ட் பண்ண இஸ்லாமிய கைப்பிரதிகள் அந்த கடையில் இருக்குது. ஸோ அவங்கவுங்க மதத்தை வந்து சைலண்டாக ப்ராபகேட் பண்ணுறாங்க, பரப்புகிறாங்க. அப்போ இந்த கேரவன் ஒட்டகத்தின் மேலே பிரயாணம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளில் நிறைய பேர் கிறிஸ்டின் ஆனாங்க. அவங்க எந்தெந்த நாட்டுக்கு போனாங்களோ அந்தந்த நாடுகளிலெல்லாம் அவங்க பழகக்கூடிய வியாபாரிகள் இடத்துல இயேசுவை பற்றி அறிவித்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஸோ இப்படியாக அப்பார்ட் ஃப்ரம் த 12 apostles 12 அப்போஸ்தலர்களை தவிர இந்த அடிமைகள் மூலமாகவும் இந்த வியாபாரிகள் மூலமாகவும் சுவிசேஷம் உலகத்தின் நூக்கன்கான உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ இயேசுவை பற்றி ஏறத்தாழ 400 புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவை பற்றி எத்தனை புஸ்தகம் எழுதப்பட்டது? 400 புஸ்தகம். இயேசுவை பற்றி, சபையை பற்றி, சபையின் போதனைகளை பற்றி. அதில் நல்ல கற்குடைய புஸ்தகங்கள், தவறான கற்குடைய புஸ்தகங்கள், எல்லா புஸ்தகங்களும் அதில் இருந்தது. அப்ப திருச்சபை பெரியவர்கள் ஒன்று கூடி திருச்சபையில் ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தணும், சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு புஸ்தகத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 27 புஸ்தகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்க. அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்குது. மொத்தம் எத்தனை புக் அவங்க யூஸ் பண்ணாங்க? 400 புக்ஸ், 400 புக்ஸ், ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். தோல் சுருள்லையோ
அல்லது பப்பாயரஸ் பிரதியிலோ எழுதப்பட்டதை 400 புத்தகத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. அதில் 27 புக்கு செலக்ட் பண்ணாங்க. அவைகள் தான் புதிய ஏற்பாட்டு நூல்களாக நமது பைபிளில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக சபையை நிர்வாகிப்பதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஒவ்வொரு நகரத்திலையும் ஒரு பிஷப் இருக்கணும். அந்த பிஷப்புக்கு கீழே அந்த நகரத்தில் இருக்கிற எல்லா சபை போதகர்களும் இருக்கணும். அந்த சபை போதகர்களுக்கு உதவியாக மூப்பர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா என்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தினாங்க. திருச்சபையினுடைய ஹைரார்கி, திருச்சபையினுடைய ஆளுகை முறையை ஏற்படுத்தினாங்க. அல்லேலூயா. ஸோ ஒரு நகரம் எடுத்துக்கொண்டால் அது எருசலேமோ அல்லது அந்தியோகியாவோ அல்லது அலெக்சாண்ட்ரியாவோ அல்லது கான்ஸ்டாண்டினோபிளோ அல்லது ரோமாபுரியோ, ஒரு நகரம் என்றால் அந்த நகரத்துக்கு எத்தனை பிஷப் இருக்கணும்? ஒரு நகரத்துக்கு எத்தனை பிஷப் இருக்கணும்? ஒரே ஒரு பிஷப் தான். பிஷப் என்றால் பேராயர். அந்த பிஷப்புக்கு கீழே அந்த நகரத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்களும் அவர் சொல்லுக்கு அடங்கி செயல்படணும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அந்த பிஷப்பு தான் வந்து திருவிருந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பிளஸ் பண்ணி கொடுப்பார். அல்லது அந்த பிஷப்பால் அனுப்பப்பட்டவங்க வந்து அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் பிளஸ் பண்ணி கொடுப்பாங்க. அல்லது ஈஸ்டர் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு அந்த பிஷப்போ அல்லது பிஷப்பால் அனுப்பப்பட்டவங்களோ வந்து அந்த புதிய விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது திருச்சபையில ஒரு சரியான ஒரு போதனையை மக்களுக்கு கொடுப்பதற்காக அப்போஸ்தலர் பிரமாணத்தை அவங்க ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் கிரீட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சபையில அறிக்கை பண்ணுவாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு விசுவாச பிரமாணம் அல்லது சத்திய பிரமாணம் என்று பெயர். ரூல் ஆஃப் ஃபெய்த் ஆர் ரூல் ஆஃப் ட்ரூத். ரூல் ஆஃப் ஃபெய்த்னா விசுவாச பிரமாணம். சத்திய பிரமாணம் என்றால் ரூல் ஆஃப் ட்ரூத். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்று ஆரம்பிக்கிற அந்த விசுவாச பிரமாணத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சபையில் அறிக்கை செய்யணும் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன செஞ்சாங்க? 400 புத்தகங்கள் மேலே எழுதப்பட்டது. ஸோ அந்த அடிமைகள்லாம் படிக்காதவங்க, அடிமைகள் எல்லாம் படிக்காதவங்க. வியாபாரிகளுக்கும் அந்த அளவுக்கு பைபிள் தெரியாது. ஸோ இவங்க போன இடத்துல எல்லாம் தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி பல தவறான போதனைகளை சபையில உண்டாக்கிட்டாங்க. சபையில வந்து சரியான போதனையை சரி பண்றதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஞானாபரணம் ஜான்சன் பிஷப் அது தரங்கம்பாடில் தான் பாஸ்டராக இருந்தார். நான் பரையார் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட சொல்லுவார், தம்பி காரைக்காலுக்கு போயிட்டு அந்த உப்பநாத்தை தாண்டி காரைக்காலுக்கு போயிட்டு எவனாவது சாராயம் குடிச்சிட்டு வந்தால் கூட என் சபைக்கு நான் அவனை ஏற்றுக்குவேன், திருவிருந்து கொடுப்பேன். ஆனால் ஒருத்தன் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மாதாவை வணங்கிட்டு வரான்னு கேள்விப்பட்டேன்னா அவனை சபையில் சேர்க்க மாட்டேன், நீ சபையை விட்டு போயிடுன்னு சொல்லிடணும். என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? ஒன்று வந்து வாழ்க்கை முறை, இன்னொன்று உபதேசம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து லுத்தரன் சர்ச்சுக்கு வர, லுத்தரன் சர்ச்சுக்கு வந்த பிறகு ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, தண்ணி அடிக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குது, அதனால என்ன பண்ணுற, நீ
அந்த தரங்கம்பாடி பொறையாறுலேருந்து நடந்து போய் அந்த உப்புநாத்தை தாண்டி வச்சுக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த தாண்டின உடனே அங்கே போய் நீ தண்ணி அடிச்சுட்டு வந்துடு. நான் அதை கூட ஒரு பெரிய மிஸ்டேக்காக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நீ வேளாங்கண்ணிக்கு போயிட்டு தேவமாதா இறைவனின் தாயின்னு மரியாதை வணங்கிட்டு வந்தனா அப்போ உனக்கு சத்தியமே தெரியல. அவர் அடிக்கடி சொல்வார். ஸோ வாழ்க்கை முறை வேறு, வாழ்க்கை போதனை வேறு. அல்லேலூயா. ஸோ திருச்சபையில் துவக்க காலத்தில் தவறான போதனைகளை களைவதற்காக அவங்க ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அதில் ஒன்று திருச்சபையினுடைய ஆளுகையை ஏற்படுத்தினாங்க. பேராயர் ஆளுகை, பிரஸ்பைட்டர் போதகர் ஆளுகை, போதகருக்கு உதவி செய்ய மூப்பர் ஆளுகை, எல்டர்ஸ் டீக்கன்ஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு ஒரு பேராயர் இருக்கணும், அவருக்கு கீழே ஊழியக்காரங்க இருக்கணும், அவங்களுக்கு கீழே என்ன இருக்கணும், மூப்பர்கள் இருக்கணும், டீக்கன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க சபையை சரியான வழியில் நடத்துவதற்காக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட 400 புத்தகங்களில் 400 நூல்களில் எத்தனை புக்கை செலக்ட் பண்ணாங்க? 27 புக்கு செலக்ட் பண்ணாங்க. சலிச்சு எடுத்தாங்க. நம்ம அந்த அரிசியை ஜலிக்கிற மாதிரி, கல்லெல்லாம் நீக்கிற மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்து பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட நூல்கள்னு 27 புத்தகத்தை மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. அதை செலக்ட் பண்ணும்போது அக்செப்டட் புக்ஸ், டிபேட்டட் புக்ஸ், ரிஜெக்டட் புக்ஸ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்கள், சந்தேகத்துடன் விவாதிக்கப்பட்ட நூல்கள், தள்ளப்பட்ட நூல்கள், 3 குரூப்பாக பிரிச்சு அதில் முதல் வந்து அக்செப்டட் புக்ஸ், இந்த கேனான் 27 புக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்ச்சினுடைய நிர்வாகத்தை செலக்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, புதிய ஏற்பாட்டில் எத்தனை புக்கை நம்ம படிக்கணும்னு செலக்ட் பண்ணாங்க, சரியான சத்தியம். மூன்றாவது, சபை எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே சத்தியம். 3 கண்டங்களில், ஆப்பிரிக்காவில், ஆசியாவில், ஐரோப்பாவில் இருக்கிற 3 கண்டங்களிலும் வசிக்கிற மக்கள் ஒரே விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சபையில் ஒரே போதனை இருக்கணும், ஒரே பிரசங்கம் இருக்கணும், மாற்றி மாற்றிலாம் பண்ணக்கூடாது என்பதற்காக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அங்கீகரித்தார்கள். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? அப்பாசில்ஸ் க்ரீட். அதுக்கு ரெவரண்ட் டிஎஸ் அருள் சந்திரன் ஐயா திருவள்ளூர் இருக்கார், ரிட்டையர்டு டிஎல்சி பாஸ்டர். அவர் அடிக்கடி சொல்வார், விசுவாச பிரமாணம் கல்லாதவர்களின் வேதம். அல்லேலூயா. இல்லிட்ரேட்ஸ் பைபிள். ஒருத்தருக்கு பைபிளே படிக்க தெரியலனா கூட அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் தெரிஞ்சால் போதும், அவர் சரியான சத்தியத்தில் நினைச்சு நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துக்கு விசுவாச பிரமாணம் என்றும் சத்திய பிரமாணம் என்றும் பெயர். ரூல் ஆஃப் ஃபெய்த், ரூல் ஆஃப் ட்ரூத். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில் சொல்லுவாங்க. நம்ம சபையிலையும் அதை அறிக்கை பண்ணணும்னு நான் பல தடவை முயற்சி பண்ணுறேன். ஒரு வாரம் அறிக்கை பண்ணுவோம், 2 வாரம் அறிக்கை பண்ணுவோம், அப்புறம் ஃபெயிலியர் ஆகிடுது. என்னன்னா நம்ம அந்த ப்ராக்டிஸ்க்கு இன்னும் வரல, அதை நம்ம கற்றுக்கணும். அந்த விசுவாச பிரமாணத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்கள், அபவுட் கிரைஸ்ட். அது பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் பரிசுத்த ஆவியை பற்றியும் சொல்லுகிறது. குமாரனை பற்றி என்ன சொல்லுதுன்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னி மரியாதையிடத்தில் கற்பம் தரித்து பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து
பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இதேதான் நிசேயா பிரமாணம், நைசின் கிரீட். கிபி 325 அந்த பிரமாணம் கான்ஸ்டன்டைன் பேரரசு காலத்திலே அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நைசின் கிரீடோ என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வேடிங் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அப்போஸ்தலர் பிரமாணத்துக்கும் நிசேயா பிரமாணத்துக்கும். ஆக மொத்தத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்புறம் 40 நாள் கழித்து 40ஆம் நாளில் பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசு கேலண்டர் மாத்துங்க. இயேசு கத்தருக்கு இப்ப இல்லை, சற்று முடிஞ்ச பிறகு உயிர்த்தெழுந்து 40ஆவது நாள் பரமேறி சென்றார். அல்லேலூயா. அது வருகிற வியாழக்கிழமை வருகிறது. இயேசு உயிர்த்தெழுந்து 40ஆவது நாள் பரமேறி சென்றார், பரத்துக்கு ஏறி சென்றார். He ascended into heaven and sat at the right hand of the Father. பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி கேட்குற கொஸ்டினே என்னன்னா, இயேசு இப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார்? முதல் உலகப் போர் நடக்கும்போது 1914 18 இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? லட்சக்கணக்கான மக்கள் மறுத்தார். 2ஆம் உலகப் போர் 1939 1945 நடக்கும்போது இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்த இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனியர்களை, அந்த காசாவில் வாழ்ந்த மக்களை, அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று குவிக்கும் போது இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நம்ம சபையிலே ஜெபம் பண்ணோம் இல்லையா? நம்ம எல்லா பாலஸ்தீனியர்களுக்காக, அங்கு மறிக்கக்கூடிய மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், பட்னியா கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம சபையில் ஜெபம் பண்ணணும். நிறைய பெந்தேகோஸ்து சபைங்க இஸ்ரேலுக்காக தான் ஜெபம் பண்ணாங்க அந்த யுத்த நேரத்தில். ஆனால் நம்ம சபையில் இஸ்ரேலால் பாதிக்கப்பட்ட அந்த பாலஸ்தீன அந்த பெண்களுக்காக, குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அப்போ நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்டது, என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் என்ன அறிக்கை செய்கிறோம்? இன்றும் என்றும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொல்றோமே. இன்னைக்கு நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீர்? பிதா கிட்ட உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நீர் பார்த்து கொண்டு நீர் எப்படி அசையாம இருக்கிறீர்? என்ன மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறார்னா பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது 19வது வசனம், மார்க் 16:19, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. முதலாவது, இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அங்கிருந்து இந்த அண்ட சராசரத்தை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் rules
the whole universe, இந்த பிரபஞ்சத்தை, இந்த அண்ட சராசரத்தை பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு இயேசு இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. He rules the universe. அதுக்கு வசனத்தை நீங்க குறிச்சிக்கங்க. கொலோசையர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை படிங்க. கொலோசையர் 3, 1, 2, 3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மரித்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இத கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன்ல CEV பைபிள் He rules என்று மொழிபெயர்த்திருக்கிறார். கொலோசியர் 3:1 கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? He rules. அதை நான் வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்கிறேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கிறேன். He rules. மத்தேயு 28:18 படி. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக இந்த முழு உலகத்தையும் ஆட்சி புரியும்படியாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:27 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீசஸ் ரூல்ஸ். இன்னைக்கு இயேசு என்ன செய்கிறார்? சர்வ சிருஷ்டியையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அல்லேலூயா. He rules the universe. அப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவருடைய எல்லா பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார். He prays and intercede for all believers. எல்லா விசுவாசிகளுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. இன்றைக்கு the present day ministry of Jesus, இயேசுவினுடைய தற்போதைய ஊழியம் என்னவென்றால், இயேசு
இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு அழுகுது, வேதனைப்படுது, கண்ணில் தண்ணி வருது. கடவுள் இது ஏன் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு கேட்கும். பட் இருந்தாலும் இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி நியாயம் செய்வார், எப்படி பண்ணுவார்னு நமக்கு தெரியாது. இயேசு ஆளுகை செய்கிறார். இரண்டாவது, தமது மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் வருகிறவர்களுக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். Jesus is interceding for you. Jesus is praying for you. இயேசு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நம்ம சொல்றோம், ஒரு புனிதர்கிட்ட போய் நீ ஜெபிக்க தேவையில்லை. You need not go to a saint and request them to pray for you. ஒரு புனிதர்கிட்ட போய் எங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, இயேசு கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு புனிதர்கிட்ட, ஒரு செயின்ட் கிட்ட போய் நீங்க சொல்ல தேவையில்லை. உங்களுக்காக இயேசு, எனக்காக இயேசு இப்போது பிதா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தம் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படி பிதாவுடைய வலது பாசத்தில் அவர் இருக்கிறார். மூன்றாவது, இயேசு பரலோகத்துக்கு போனதினால அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு பரலோகத்துக்கு போனதுனால அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார். எபேசியர் 4 அதிகாரம் 10 வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாயிருக்கிறார். 12 வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வந்தாரு, பெத்லகேமில் பிறந்தாரு. இயேசு தமது ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அவர் சீசர்கிட்ட சொல்றாரு, யோவான் 16:28, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அடிக்கடி சொல்லுவாங்க தியாலஜியில், ஹியூமிலியேஷன் அண்ட் எக்ஸால்டேஷன். இந்த அசென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி சென்றதை பற்றி பேசும்போது 2 வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எத்தனை வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? 2 வார்த்தை. ஒன்று வந்து ஹியூமிலியேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ரெண்டாவது எக்ஸால்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஹியூமிலியேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்றால் அந்த பிலிப்பியர் புத்தகத்தில் பவுல் சொன்னது போல அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்தி அடிமையை ரூபம் கொடுத்து, வெறுமையாக்கி அடிமையை ரூபம் கொடுத்து மனுஷன் சாயலானார். அதுதான் ஹியூமிலியேஷன். ஆனால் அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தேவன் அவர் என்ன பண்ணாரு? பூலோகத்தில் இருக்கிறவர்களும் பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்துக்கு கீழே பூமிக்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லாருடைய முழங்கால் பணியிடும்படியாக அவரை நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. This is called a humiliation of Christ. Theologically speaking, இறையியல் கருத்தின் அடிப்படையில் இயேசு பரலோகத்தில் இருந்து தேவனுக்கு சமமாய் இருக்கிற நிலையில இருந்து அவர் இந்த பூமியில் பெத்லேகேமில் இயேசு பாலகனாக அந்த பிறந்த நிகழ்ச்சி என்னதுங்க? ஹியூமிலியேஷன். பிறந்தவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஹியூமிலியேஷன்னா அவர் தாழ்மை. அல்லேலூயா. அவரை இழிவுபடுத்தி அவரை தன்னை தாழ்த்துறது. ஒரு அடிமையாக பிறந்தது. நான் ஏற்கனவே அடிமையை பற்றி சொல்லிட்டேன். He was not born as a free man, but as a slave. இயேசு ஒரு சுயாதீனராக பிறக்கவில்லை. யார் மாதிரி பிறந்தாரு? ஒரு அடிமை மாதிரி பிறந்தார். சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பினார். தேவன் உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன பண்ணார்? தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்க முடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எக்ஸால்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஹியூமிலியேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய பிறப்பிலிருந்து சிலுவை மரணம் வரைக்கும். எக்ஸால்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய உயிர்த்தெழுதலில் இருந்து பிதாவுடைய வலது பார்சத்தை உட்கார்கிற வரைக்கும் செல்லுகிறது. இதைத்தான் இன்னைக்கு நாம் சங்கீதத்தில் வாசித்தோம். 110ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் என்ன படிச்சோன்னா, ஸ்தோத்திரம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும், நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இன்றைக்கு இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அங்கிருந்து 3 காரியத்தை செய்கிறார். நிறைய செய்கிறார், அதில் 3 தான் சொன்னேன். என்னென்ன செய்கிறாரு? 1, அவர் ஆளுகை செய்கிறார். 2வது, நமக்காக ஜெபிக்கிறார். 3வது, அவர் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியை அனுப்பி வரங்களை கொடுத்து சபையை வரங்களினால் நிரப்பி இருக்கிறார். ஊழியக்காரர்கள் வரங்கள், சிறிய ஊழியர்கள் வரங்கள், சபையில் 9 வகையான வரங்கள் செயல்படுகிறது. இது எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் சபைக்கு கொடுத்த ஈவுகள், கோடைகள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு முகவரு தான். வருகிற செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இதே இடத்துல நம்ம சர்ச்சில் இயேசுவினுடைய பரமேறுதலை குறித்தும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் இந்த திங்கட்கிழமை கிளாஸ்க்கு வரவங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். நீங்கள் யாராவது வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வியாழக்கிழமை என்னுடைய இல்லத்தில் இயேசு பரமேறின திருநாள் சிறப்பு கூட்டம், ஜப கூட்டம் எங்கள் வீட்டில் நடைபெறும். வந்து கலந்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, பிதாவின் சமூகத்துக்கு பரமேறி சென்று ஆளுகை செய்கிற கிறிஸ்து, நமக்காக ஜெபிக்கிற கிறிஸ்து, நமக்கு வரங்களை கொடுக்கிற கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.